Hi guys, நான் தான் உங்க டேக் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரேமை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரேம்னா என்ன, ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, எவ்வளோ ரேமு, எவ்வளோ எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஸோ நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும்ன்ட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெக் ப்ராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ண மாட்டா நான் போடுறேன் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்வைஸ் உங்களை வந்து சேரும். ஸோ நீங்கள் பண்ணிவிடுங்க நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. ஸோ வளரட்டும், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு விஷயத்தை நம்ம எப்பவுமே கவனிப்போம். ஒன்று ஸ்டோரேஜ், இன்னொன்று ரேம். ஸோ ஸ்டோரேஜை பற்றி அந்தளவுக்கு நான் உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக அது ஒரு இவ்வளோதான் கெப்பாசிட்டி. பட் ரேமை பற்றி சொல்லணுன்னா இங்கே எல்லாருமே பார்க்குறது வந்து ரேம். ஸோ இங்கே வந்து எதை ஏற்றுறாங்கன்னா ரேமை வச்சு தான். ஸோ இதில் வந்து 8 GB ரேம்னால இது சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு யூஸ் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. பட் அதாவது ஒரு கேமிங் ஆகிறவனுக்கு தான் அது செட் ஆகும். ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோ பார்க்கறவங்களோ ஒரு சின்ன சின்ன ஆப்ஸ் ரன் பண்ணணும் எதுக்கு 8 GB? ஸோ இது எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். பட் யாராருக்கு என்னென்ன ரேம் ஷூட்டபிள் ஆகும்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் அண்ட் லைக் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணது இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சில விஷயத்தை நீங்கள் உங்களால் கவனிக்க முடியும். உங்களுக்கு கவனிக்கலாமல் மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ரேம்னா என்னென்னு புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேமை பற்றி சொல்லணும்னா வாட் இஸ் ரேம்? ஸோ ரேமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இது எதுலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் மட்டும்தான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்ற ஒரு இன்புட்டை அவங்க வந்து டிவைஸ் வந்து பொருத்தப்படுறாங்க. அதை ஒரு சிப்செட் ரேம்ன்ட்டு. ஸோ இது எதுக்குன்னா பலதரப்பட்ட ஆப்ஸ், அதாவது அது உள்ள இருக்க சில அப்ளிகேஷன்ஸை கரெக்டான வழியில் ரன் பண்ணுறதுக்கு அதை இயங்க வைக்கிறதுக்கோசம் தான் இந்த ரேமை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. எதுக்குன்னா இந்த ரேம் ஸ்டோரேஜில் தான் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் இன்பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்பில்ட் பண்ணும்போது கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் அது ரன் ஆகணும். ஸோ அது யூஸருக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரணும். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ் அதை ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு, க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த விஷயத்த அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இது கம்ப்யூட்டர். இந்த விஷயத்த அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் முதலாக வர வைக்கும் போது இதோட வேரியண்ட்டும் சரி, இதோட வளர்ச்சியும் சரி ரொம்ப அதிகமாக ரெஸ்பான்ஸ் எடுத்தாங்க. ஸோ எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. முதலாக 2 GB ரேமில் ஆரம்பித்து இன்றைக்கி 12 GB வரைக்கும் போயிருக்காங்கன்னா அப்போ இதுக்கு நடுவில் 10 GB வேரியண்ட் அளவுக்கு இவங்க வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல 2 GBக்கு வந்துடும். ஸோ 2 GB மொபைல்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி யாருக்கிட்டையுமே 2 GB மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா மினிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வெறும் ஃபோன் பண்ணுறதுக்கோ அந்த SMS வரத்துக்கோ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. தவிர ஒரு ஆப், அதாவது ஒரு வாட்ஸ்அப்பை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு அந்த 2 GB ரொம்ப கஷ்டப்படும். இருக்கிறதுலாம் ஓகே, கான்டாக்ட்ஸு அந்த ஃபோட்டோஸ்லாம் ரன் பண்ணும். பட் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை ரன் பண்ணுறதுக்கு அந்த 2 GBயோட பவர் பத்தாது. ஸோ அப்போ எந்த மாதிரி நம்ம ஃபோன்ஸ் வாங்கணும், ஸோ எந்த மாதிரி ஃபோன்ஸில் என்னென்ன ரேமு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸோ நமக்கு எந்த சூட்டபுளான ரேமு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் வழி சொல்கிறேன். இந்த ரேமுனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த தென் ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன ரேமு செட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை அதிகமாக வந்து 2 விதத்தில் பிரிஞ்சுருக்காங்க. ஒன்று மிட் ரேஞ்சு, இன்னொன்று ஹை ரேஞ்சு. ஸோ இந்த மிட் ரேஞ்சை வந்து இன்றைக்கி எவ்வளோ பட்ஜெட்னா ஒரு 20லேருந்து அண்ட் ஒரு 10,000க்குள்ளே இருக்க வேரியண்ட்டில் தான் மிட் ரேஞ்சு பிரிப்பாங்க. ஸோ 20லேருந்து அடுத்த எவ்வளோ வேணால், அதாவது 1 lakh வரைக்கும் போய்க்கோங்க. ஸோ 1 lakh வரைக்குமே ஹை ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிட் ரேஞ்சில் அளவு எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 4 GBலேருந்து 6 GBக்குள்ளே இதோட வேரியண்ட்டை பிரித்து வச்சிடுறாங்க. தென் ஹை ரேஞ்சில் 8லேருந்து 12 வரைக்கும் பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு விவரம் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கையில் என்ன ஸ்மார்ட் ஃபோன், அதாவது மிட் ரேஞ்சிலையும் உங்களுக்கு 4 and 6 கிடைக்குது, ஹை ரேஞ்சில் 8 and 12 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா யாருக்கு இந்த ரேம் ஷூட்டபிள் ஆகும், ஓகேங்களா? மெயின் ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஒரு 4 GB ரேம் மொபைல் வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த 4 GB ரேம் மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அது நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 GB ரேமில் எது யூஸ் ஆகும்னா எது ரன் பண்ண முடியும்னா
ஒரு Facebook, ஒரு Instagram அண்ட் WhatsApp. ஸோ இந்த 3 விதமான சோஷியல் மீடியாஸு. அப்புறம் நீங்கள் சும்மா ஒரு வாட்ச் பண்ணுறதுக்கோசம் ஒரு YouTube, அவ்வளோதான். இந்த சர்க்கிள்ஸை ரன் பண்ணுறதுன்னா இந்த 4 வந்து கரெக்டான சூட்டபுளாக இருக்கும் அண்ட் நோ லேகிங் இஷ்யூஸ். ஆனால் இதே 4 GB ரேமில் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயரை விளையாடினாலும் ரொம்ப கஷ்டம் அதை ரன் பண்ணுறது. பிகாஸ் இதோட தென் நெக்ஸ்ட்டு 12 GB ரேம் எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். ஸோ 12 GB ரேம் எதுக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த 6 8 எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ நம்ம 12 GB ரேம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்பும் நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி தேதியில். அப்படி யூஸ் பண்ணாலும் நீங்கள் PUBG, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த 3 கேமும் நீங்கள் ரன் பண்ணி வெளியே வந்துட்டு அது உள்ள கேமில் போய்ட்டு அதை ரன் பண்ணி வெளியே வந்துட்டு இது உள்ள கேம் போய்ட்டு இப்படி நீங்கள் 3 மெமரியான அதிகபட்சமான கிராஃபிக்ஸ் கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த 12 GB RAM உங்களோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக தூக்கி விடும். அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது 8லேருந்து 12க்கான அந்த ஸ்பீடிங் லேகிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லேக் ஆகாமல் கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இப்போ ரேம் கேமர்ஸ்க்கு ஓகே நான் உங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேன். ஸோ யாராருக்கு எந்த மாதிரி ரேம்ஸ் வேரியன்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் என்னென்னா ரேமோட 12 GB நம்ம பேசணும். ஸோ இந்த 12 GB ரேம் அவசியமா? ஓகேங்களா, 12 GB ரேம் எனக்கு போதுமா இல்லை 8 GB எனக்கு போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும். மினிமம் சில பேருக்கு எனக்கு 6 GB ரேம் ஓகேவா அப்படின்னு கேட்கும். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ ஓகே உங்களால் 12 GB ரேம் வாங்க முடியலனாலும் மினிமம் 8 GB ரேம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ஒரு நல்லா தான். ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஃப்யூச்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடுத்த காலகட்டத்துக்கு போக சொல்ல நிறைய அப்டேட்ஸ் வருது. ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப்போட ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ஃபோனில் போய் செட்டிங்ஸில் போய்ட்டு வாட்ஸ்அப்போட ஸ்டோரேஜை போகிறீங்க ஆப் இன்ஃபோவில். ஸோ எந்த அளவுக்கு அது கெப்பாசிட்டி பிடிச்சி வச்சுருக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 GB கிட்ட அது உங்களோட ஸ்டோரேஜும் சரி அந்த ரேமோட வேரியண்ட்டை கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்படி வரும்போது நம்மளோட ஃபோனோட அப்டேட்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபோன் அப்டேட் சும்மா இப்போ வாரம் மாதம் போய் இப்போ வாரம் வந்துட்டானுங்க. ஸோ விட்டு தள்ளிட்டே இருக்கிறானுங்க. நம்ம ஃபோனோட கெப்பாசிட்டி முடிஞ்ச அளவுக்கு வெயிட் போட்டு நம்மளை டம்மி பண்ணலான்ட்டு, அதாவது புது ஃபோன் வாங்க வைக்கிற ட்ரிக்கு. ஸோ இந்த அப்டேட்டை மேலே ஐகான் செக்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க அந்த வீடியோவை. ஸோ அப்டேட் பண்ணலாமா வேணாமன்ட்டு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் கிடச்சிருக்கும். இந்த 12 GB ரேமை பற்றி நான் இப்போது தள்ளி வச்சுருந்தாலும் பட் காலப்போக்கிற போக்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை, அதாவது ஒரு ஹை பிராண்ட், ஈவன் ஒரு சாம்சங் S21 அல்ட்ரா ஓகேங்களா, சாம்சங் S21 அல்ட்ரா வந்து இப்போது நான் வந்து ஒரு 12 GB ரேம் வேரியன்ட் இருக்கிறேன் அண்டு 256 ஸ்டோரேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபோனு எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு வரும் ஓகேங்களா, வர காலகட்டத்துக்கு இதோட கெப்பாசிட்டி, அதாவது அப்டேட்ஸை நீங்கள் கணக்கெடுத்தாலும் உங்களோட ஆப்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அப்டேட் பண்ணாலும் மினிமம் இது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கான எல்லா அப்டேட்டும் இதால் தாங்க முடியும். அண்ட் தாங்க முடியும் இல்லாமல் இப்போ நாங்கள் புதுசாக வாங்கினது நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே பர்ஃபார்மன்ஸ் 5 வருஷம் கழிச்சுமோ அதே பர்ஃபார்மன்ஸோட தான் இருக்கும். எந்த ஒரு லேகிங்கும் இருக்காது. பிகாஸ் இதில் இருக்க ரேம், அதாவது 12 GB ரேம் இதோட வேகத்தை கூட்டினே இருக்கும். நீங்கள் இதை எவ்வளோ வெயிட் போட்டாலும் 12 GB ரேம் யாராலும் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் சொன்னது தான். பட் மினிமம் 8 வரைக்கும் அது கவர் பண்ணாலும் மிச்சம் இருக்க 4 GB என்ன பண்ணோம்னா அது வேகமாக புஷ் பண்ணும் ஓகேங்களா. அப்போ 12 GB தான் சிறந்தது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஓகே 12 GB சிறந்தது. ஆனால் உங்ககிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைனாலும் பரவாயில்ல, மினிமம் ஒரு 6 வாங்கி வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன். 6 or 8 இன்றைக்கி வர காலகட்டத்தில் அடுத்து வர காலகட்டத்தில் 6 or 8 தான் மினிமம் ரன் ஆக போகுது. ஸோ 4 GBலாம் மினிமம் வாய்ப்பே கிடையாது, அதுவும் லேகிங் இடம். ஸோ 3 GB 2 GB எப்போ நம்மலாம் உதிரி தள்ளணுமோ அந்த மாதிரி இப்போ 4 GB உதிரி தள்ளிடுவோம். ஸோ எல்லாருமே 8 and 6 and 12 அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்துடும். ஸோ அப்போது ரேமை பற்றி உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஃபோனோட ரேமை எவ்வளோன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணலாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னா போதுமா, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஷேர் பண்ணது இல்லாமல் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே நம்மளோட இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கேயும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இங்கே கிவ்அவேஸ் நடக்க போகுது. ஸோ அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து கலந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் ஓகேங்களா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறுது. லவ் யூ கேஸ், பை பை. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்பை பகிர்வோம், அறிவை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.